மல்லி சீரியலில் அடுத்து என்ன நடக்க போகுது. ஸோ மல்லி ராஜேஸ்வரி பேச்சு கேட்டு எப்படியாவது நம்ம விஜய் விட்டு ஒதுங்கிடணும் அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்க. முடிவு பண்ணதுனால என்ன பண்ணுறாங்க, விஜய்கிட்ட எரிஞ்சு விழுதாங்க. அதை பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குங்க. ஏன்னா இவ்வளோ நாள் விஜய்க்காக ஏங்கின மல்லி இப்போ விஜயே நெருங்கி வந்து பேசுகிறாரு. விஜய் மேலே பாசமாக இருக்க மாதிரி இருந்த மல்லி இப்போது விஜயை பிடிக்காத மாதிரியும் விஜய் மேலே எரிஞ்சு விடுறாங்க. ஆனால் உண்மையாக லவ் பண்ணுறவங்க யாருமே அவளுக்கு கோவப்பட மாட்டாங்கன்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி தாங்க நம்ம விஜய் இன்னுதான் மல்லி எடுத்தறிஞ்சு பேசினாலும் அவாய்ட் பண்ணாலுமே விஜய் நெருங்கி போகிறாரு. ஆனால் மல்லி கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க. ஸோ மல்லி பண்ணுறது எல்லாமே விஜய்க்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இது அன்னப்பொண்ணிக்கு செய்ய தெரியலை. அன்னப்பொண்ணிக்கு மட்டும் ஒரு விஷயம் புரியுது, மல்லி விஜய் 2 பேர் கடையில் ஏதோ சின்ன மனஸ்தாபம் அப்படின்னு மட்டும் நம்ம அன்னப்பொண்ணி புரிஞ்சுக்கிட்டு சரி மல்லிகிட்ட பேசணும் அப்படின்னு அவங்க ட்ரை பண்ணுறாங்க. அந்த நேரம் தான் மல்லி மேலே கிளம்பிட்டு இருக்காங்க. மல்லியோட ஃபோன் கீழே இருக்குது. அன்னப்பொண்ணி மல்லி உன் ஃபோன் அடிக்குது பாருமா அப்படின்னு சொல்ல, மல்லி இந்த வரம் பெரியமா அப்படின்னு சொல்லி ரெடியாகிட்டு இருக்காங்க. எங்கே போகிறதுக்கு, நம்ம ராஜேஸ்வரி வீட்டுக்கு போகிறதுக்கு. எதுக்காக, அங்கே போயிட்டு நான் விஜய் விட்டு பிரிஞ்சிடறேன்னு சொல்லி டிவோர்ஸ் பேப்பரில் கையெழுத்து போட்டாச்சுன்னா அப்புறம் ராஜேஸ்வரியால் விஜய்க்கு எந்த ஆபத்தும் வராது. வெண்பா விஜய் 2 பேரும் சேர்ந்து ஒன்றா இருப்பாங்க. நாம் எங்கேயாவது போயிடலாம் அப்படின்னு தான் முடிவு பண்ணி மல்லி கிளம்பிட்டு இருக்காங்க. இங்கே ஃபோன் அடிச்சுட்டே இருக்குன்னு சொல்லி அன்னப்பொண்ணி யாராக இருக்கும் அப்படின்னு எடுத்து பார்க்குறாங்க. பார்த்த உடனே அன்னப்பொண்ணிக்கு சம்மதிச்சு ராஜேஸ்வரின்னு இருக்குது. ராஜேஸ்வரியா, இந்த அறைக்கு எதுக்கு இப்போது இவ்வளோ கால் பண்ணுறா அப்படின்னு அன்னப்பொண்ணி யோசிக்கும்போது மல்லி யார் பெரியமா அப்படின்னு வாங்கி பார்த்துறாங்க. மல்லி உடனே அன்னப்பொண்ணி பெரியமா இருக்காளேன்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி ஃபோனை கட் பண்ணுறாங்க. ஆனால் திரும்ப ராஜேஸ்வரி ஃபோன் பண்ணுறாங்க, அதையும் கட் பண்ணுறாங்க. உடனே மல்லி சரி பெரியமா நான் கொஞ்சம் வெளியே போகிறேன் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்ல, அன்னப்பொண்ணி உடனே ஏய் மல்லி எங்கடி போகிற அப்படின்னு கேட்க, இல்லை பெரியமா அது கோயில் வரைக்கும் போகிறேன் பெரியமா. கோயிலுக்கு போகிற நீ ஏன் மல்லி போய் சொல்கிற, நீ போய் சொல்கிறேன்னு உன் மூஞ்சி பார்த்தா நல்லா தெரியுது. உடனே போய் சொல்ல வராதுல, உண்மையை சொல்லு மல்லி, எங்கே போகிற, எதுக்கு அந்த மனித அறைக்கு உனக்கு கால் பண்ணுறா சொல்லு மல்லி. அதெல்லாம் ஒன்றும் இல்லை பெரியமா அப்படின்னு மல்லி சொல்ல, மல்லி இங்கே பாரு, நான் உன்னை என் பொண்ணு மாதிரி தான் பார்த்துட்ருக்கேன். ஆனால் நீ என்ன உன் அம்மா மாதிரி பார்க்கலான்னு நினைக்கிறேன். அதனால தான் எதுவுமே சொல்லாமல் என்கிட்ட போய் சொல்லிட்டு போகிறேன். உண்மையை சொல்லு மல்லி. ஐயோ பெரியமா நான் இந்த போய் சொல்ல பெரியமா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, என் தலையில் சத்தியம் பண்ணி பார்க்கலாம் நீ போய் சொல்லுன்னு சொல்லிட்டு. பெரியமா ஏன் பெரியமா அப்படி பேசுகிறீங்க. மல்லி இங்கே பாரு, நீ சொல்கிறது பொய்ன்னு எனக்கு நல்லாவே புரியுது, உண்மையை சொல்லு. நானும் பார்த்துட்டு தான் இருக்கேன் மல்லி, உன்னுடைய போக்கு எதுவுமே சரியில்லை. என்ன பெரியமா சொல்கிறீங்க, ஏன் போக்கு சரியில்லையா. ஆமாண்டி, நீ என்ன பண்ணிகிட்டு இருக்க சொல்லு. அந்த விஜய் தம்பி உன்னை வேண்டான்னு ஒதுக்கும் போதெல்லாம் விஜய்க்காக ஏங்கின கஷ்டப்பட்ட, விஜய் தன்னை புரிஞ்சிக்க மாட்டாரான்னு ஏங்கினேன். இப்போது விஜய் தம்பி உனக்காக அவர் பார்த்தல எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன், ஆனால் எல்லாத்தையும் இழந்துட்டாருன்னு திரும்ப அவர் எதுவும் கிடைக்காதுன்னு நினைக்காத. அவர் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்து எல்லாமே திரும்ப அவருக்கு கிடைக்க நேரம் வரும். ஆனால் அவர் அதை பற்றி எதையும் யோசிக்காமல் உனக்காக ஒரு வேலைக்கார மாதிரி, இந்த காலத்தில் எந்த புருஷன் இப்படி பண்ணுவான், வீட்டு வேலை செய்கிறது என்ன, சமைக்கிறது என்ன, உன் துணிமணி துவைச்சி போகிறது என்னன்னு அவர் எப்படி இறங்கிட்டார் பார்த்தியா. அப்படி நல்ல மனுஷனை போய் நீ கஷ்டப்படுத்துறடி. பெரியமா நான் என்ன கஷ்டப்படுத்துகிறேன், என்ன கஷ்டப்படுத்துற நீ, என்ன கஷ்டப்படுத்துற. நேற்று நைட்டு நீ பாட்டு எனக்கான்னு தூங்கிட்ட. ஆனால் அந்த விஜய் தம்பி வெண்பாவும் என்ன பேசினாங்க தெரியுமா, மாடில் உட்காந்து 2 பேரும் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த வெண்பா கூட சொல்லுது, அப்பா இது மாதிரி மல்லியம்மா ஒரு மாதிரி பேசுகிறாங்கல்ல, ஒருவேளை நான்லாம் ஸ்கூல் போகிறேன், நீங்கள் வீட்டில் இருக்கீங்க தானே பேசுகிறாங்க, நானும் எங்கேயாச்சும் வேலைக்கு போகட்டாடா அப்படின்னு அந்த குட்டி பொண்ணு கேட்குது. அதுக்கு விஜய் இல்லைம்மா மல்லிமாவுக்கு ஏதோ சின்ன பிரச்சனை அதான் அப்படி பேசுகிறா, ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி வெண்பா தூங்கச்சது இல்லாமல் அதுக்கப்புறம் விஜய் தம்பி மாலில் கொஞ்சம் அழுதுறடி. அதை பார்க்கும்போது என் மனசு நொறுங்கி போச்சு தெரியுமா. பாவண்டி விஜய் தம்பி உன் மேலே அவ்வளோ அன்பாக இருக்காரு. உங்ககிட்ட பேசுகிறத நினச்சி நான் பண்ணாலும் தப்பு தான் மல்லி, ஏதோ அப்போதைக்கு புத்தி கெட்டு போய் அப்படிலாம் பண்ணிட்டேன், அதுக்காக என்னை இவ்வளோ கஷ்டப்படுத்தாத மல்லி, ப்ளீஸ் மல்லி, நான் உனக்காக தான் உயிர் வாழ்ந்துட்டுருக்கேன். என்னைக்கு அந்த ராஜேஸ்வரியை நான் துரோகம் பண்ணி வெளியே அமிச்சாலோ அன்றைக்கி நான் உடஞ்சி போயிட்டேன். ஆனால் முதல்ல வெண்பாவுக்காக தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணி வீட்டுக்கு கூட்டு வந்தேன். ஆனால் போக போக நான் என்னையே மறந்து வெண்பாவை தாண்டி நீ இல்லைன்னா என்னால் இருக்க முடியாத நிலைமைக்கு நான் வந்துட்டேன். அதனால தான் இப்போ கூட நான் உனக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கேன். இல்லை நீங்கள் என்னை காப்பாற்றினா போது சொன்னால் நான் உன்னை அழைச்சிட்டு எங்கேயாவது தூரமாக போய் உன்னை காப்பாற்றுற அளவுக்கு என்கிட்ட சக்தி இருக்கு மல்லி, ப்ளீஸ் மல்லி என்னை புரிஞ்சுக்க மல்லி, உனக்கு எந்த பிரச்சனைன்னு சொல்லு மல்லி. ஆனால் நீ இப்படி மட்டும் பண்ணாத மல்லி, எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்குது, எங்கேயாவது போயிட்டு தூக்கு மாட்டி செத்துலாம் மாதிரி தோணுது மல்லி அப்படி பண்ணு. விஜய் தம்பி அழுதுட்டு இருந்தாரி. அதை பார்க்கும்போது எனக்கு மனசு கஷ்டமாக போச்சு. அப்படி என்ன மல்லி உனக்கு பிரச்சனை சொல்லு. அதுவும் இந்த ராஜேஸ்வரி உனக்கு ஃபோன் பண்ணுறா அப்படின்னா ஏதோ நடக்குது சொல்லு மல்லி அப்படின்னு கேட்க, மல்லி ஒன்று அழுகுறாங்க. என்னாச்சு புள்ள சொல்லு புள்ளன்னு கேட்க, மல்லி ஒன்று நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அதை கேட்டு ராஜேஸ்வரி இப்படியா பண்ணா அப்படின்னு அன்னப்பொண்ணு கேட்க, ஆமாம் பெரியமா அவள் தான் இப்படிலாம் பண்ணுறா, எனக்கு அவளை எப்படி சமாளிக்கணும்னு தெரியல, அதுதான் பெரியமான்னு சொல்ல, அடி பாவி அதை என்ற முடி சொல்ல வேண்டியதானே,
முன்னாடியே சொல்லியிருந்தா அடுத்து என்ன பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நான் கண்டிப்பாக யோசிச்சிருப்பேன்ல. அதுக்காக நீ விஜய் தம்பிகிட்ட போயிட்டு இப்படிலாம் பண்ணால் இல்லை சரியாயிடுமா, ஏன் பிள்ளை இப்படி பண்ணுற? இல்லை பெரியம்மா, இதுக்கு வேறு முடிவே இல்லை பெரியம்மா, இதுக்கு இது மட்டும்தான் முடிவு. நான் விஜயை விட்டு ஒதுங்கணும். நான் விஜய் விட்டு ஒதுங்கிட்டேன்னா அந்த ராஜேஸ்வரியால் விஜய்க்கு எந்த ஆபத்தும் வராது. இல்லை அப்படின்னா விஜய்கிட்டேருந்து அவள் வெண்பாவை பிரிச்சிருவா. அப்புறம் விஜயை ஜெயிலுக்கு அனுப்புவா. இதனால் பாதிக்கப்பட போது யார் பிரியுமா சொல்லுங்க பார்க்கலாம். நான் அவர் கூட வந்து மட்டும் என்ன பண்ண முடியும்? வெண்பா இல்லாமல் அவராலையும் அவர் இல்லாமல் என்னாலையும் சத்தியமும் வாழ முடியாதுல்ல. அதனால தான் விஜய் வெண்பா 2 பேரும் சேர்ந்து இருக்கட்டும்னு நான் விலகலாம் முடிவு பண்ணிட்டேன் பிரியுமா அப்படின்னு மல்லி சொல்ல, அன்னப்படிவனே அடிப்படி கூறுகிட்டவளே, இதெல்லாம் ஒரு பிரச்சனை அடி. அவளாம் ஒரு ஆளா? அவளுக்கு பயந்து நீ பிரிவியா? விடு மல்லி விடு. உனக்கு என்ன இப்போது விஜய் ஜெயிலுக்கு போகக்கூடாது, வெண்பா விஜய் விட்டு பிரியக்கூடாது, அவ்வளோதானே? அதுக்கான வழி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லி அன்னப்பொண்ணி ஒரு ஐடியா சொல்கிறாங்க. மல்லி ஒன்று பெரியமா இதெல்லாம் நடக்குமா? நடத்தி காட்டண்டி அப்படின்னு அன்னப்பொண்ணியும் சொல்கிறாங்க.